سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين. وقال الله تعالى في الآية الأخرى: إن موعدهم الصبح أليس الصبح قريب. وفي آية أخرى: تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லவரின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அவனை வணங்குவதற்காக வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஆனால் அந்த வாழ்க்கைக்காக வணக்கத்தையே தொலைத்து விட்டு உட்கார்ந்திருக்கிறோம். இறைவனுடைய எதிர்பார்ப்பிலே, இறைவனுடைய ஏற்பாட்டிலே மண்ணை போட்டுவிட்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். விழிப்பற்றவர்களாக இருக்கிறோம். அது விஷயத்திலே அலட்சியமானவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பது தன்னை படைத்த இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக. நம்முடைய பிறப்பு, இறப்பு, வாழ்வு எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்று நம்பிக்கை கொண்டுவிட்டு அந்த அல்லாஹ்விற்கான வணக்கத்திற்கு சில நேரங்களை ஒதுக்குவதிலே நாம் தயக்கம் கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய ஒரு கவனமற்றவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். இறை வணக்கங்களிலேயே முதன்மையானது, முக்கியமானது தொழுகை என்ற வணக்கம். அந்த தொழுகையிலேயே 5 நேர தொழுகைகளிலேயே அதி சிறப்பை பெற்றது, முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லாமே கடமை என்கிற ஒரு ரீதியிலே சமமாக இருந்தாலும் கூட சிறப்பு என்கிற அடிப்படையிலே அதிகமான ஹதீஸ்களிலே விவரிக்கப்பட்ட ஒரு தொழுகை சுபுகுடைய தொழுகையாக இருக்கிறது. அந்த அதிகாலை தொழுகையை பற்றி ஹதீஸ்களிலே ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது, முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரம் என்பதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இயற்கையாகவே அல்லாஹ்வை தொழுவது என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த 2 சிறப்பையும் யார் பெறுகிறார்கள் என்று சொன்னால் சுபுகை தொழுதவர்கள் தான். இந்த 2 சிறப்பிற்குமே சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள். 2னுடைய சிறப்பும் ஒரு சேர கிடைக்க பெற்றவர்களாக சுபுகு நேரத்தை தொழுகை நேரமாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் வாழ்த்து சொல்கிறது. அதிகாலை தொழுகையை நிறைவேற்றியவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய வாழ்த்து என்றென்றும் இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது, ஆயத்துக்களிலே நாம் படிக்க முடிகிறது. அந்தோ கை சேதமாக நம்முடைய சமுதாயத்திலே ரமலான் அல்லாத பிற மாதங்களிலே பரிதாபகரமான ஒரு நிலையிலே தான் சுபுகுடைய தப்புகள் இருக்கிறது. ஆறுதல் அடைந்து கொள்ளக்கூடிய அளவிலே தான் ரமலானுடைய மாதத்தில் கூட இருக்கிறது.
பிற மாதங்களிலே பார்க்காத ஒரு காட்சியை ரமலானுடைய மாதத்திலே பார்க்கலாம். சுபுடைய சம்புகளை பார்க்கலாம். ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலே மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாக காட்சியாகத்தான் சுபுடைய தொழுகையினுடைய சம்புகளை நாம் பார்க்க முடிகிறது. பல கோடி ரூபாய் செலவழித்து பள்ளியை உருவாக்குவதனுடைய காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கோடிகள் செலவழித்து பள்ளியை கட்டினாலும் கூட அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, சவாப் இருக்கிறது. இருந்தாலும் அது கட்டி முடித்ததற்கு பிறகு அந்த பகுதி வாழ் மக்களிடத்திலே பள்ளி எதிர்பார்ப்பது என்ன, பள்ளிக்கு செய்ய வேண்டிய காணிக்கை என்ன, பள்ளிக்கு தரக்கூடிய மரியாதை என்ன என்கிற கோணத்திலே பார்க்கிற பொழுது இது மிகப்பெரிய ஒரு குறைவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்திற்கு அதிகாலையிலே அருள் வளத்தை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வாங்க. அபூதாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலையில் அருள் வளத்தை தான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்க, அதிகமாக துஆ செய்திருக்க, அதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே என்கிற ஒரு எண்ணப்பாடு எவ்வளவு பெரிய வலியை மனதிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அதிகாலை நேரம். தன்னுடைய பாதத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எழுப்பி விட்டார்கள். ஃபாத்திமாவே எழுந்து கொண்டு விழித்து விடு. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அதிகாலை நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய நேரம் இது, வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்திற்கு நீ சாட்சியாளராக இருக்க வேண்டும் என்றால் விழித்து விடு. தூங்கிவிட்டால் அலட்சியப்படுத்தியவராக நீ ஆகிவிடுவார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதிகாலையிலிருந்து சூரியன் உதயமாகிற நேரம் வரை இடையில் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, இது அந்த நாளினுடைய ரிஸ்க்கு பங்களிக்கப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது. இவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இவனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு என்பதாக பட்டோடா செய்யப்படுகிறது, பங்கு வைக்கப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸில் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க? உழைப்பாளிகளையும் சோம்பேறிகளையும் பகுத்து அறியக்கூடிய நேரம் அது. ஆன்மீக ரீதியாக சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸ் தெளிவாக தெரிகிறது. இன்னொரு கோணத்தில் பார்த்தா உழைப்பாளிகளையும் சோம்பேறிகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய, பிரித்து அறியக்கூடிய ஒரு நேரமாகத்தான் அந்த அதிகாலை நேரம் என்பது. இன்னொரு செய்தியும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு, அஹமது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டார், அல்லாஹ்வே பார்த்து வியந்து போய்விடுகிறார். அல்லாஹ்வை வியக்க வைத்த காட்சி எது தெரியுமா? அல்லாஹ்வை வியக்க வைத்த காட்சி எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு அடியான் தன்னுடைய படுக்கை, போர்வை, மனைவி, பிள்ளைகள் இவைகளெல்லாம் இருக்கவே எழுந்து செல்கிறார். மனைவி மக்களுடைய அரவணைப்புக்கு இடையில அவன் எழுந்து செல்கிறார். இங்கே சுபுஹ் தொழுவதற்காக அவன் விரையக்கூடிய அந்த விரயத்தை பார்த்துவிட்டு, விரைவை பார்த்துவிட்டு அல்லாஹ் கூறிப்படுகிறான், வியந்து போகிறான். ஐயா இங்கே போறான், இவ்வளவு சுகபோகமான தூக்கத்தை விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு, படுக்கையை விட்டுட்டு, சொகுசான இந்த உறக்கத்தை விட்டுட்டு எங்கே போறான் இந்த அடியான் அப்படின்னு வானவர்த்தத்தில் கேட்கிறான். கேள்வி கேட்கல, தன்னுடைய வீர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எங்கே போறான்? என்னுடைய அருளின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆசையினாலா, என்னுடைய தண்டனையின் மீது இருக்கக்கூடிய பயத்தினாலா? மாணவர்கள் கேட்கிறான். கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான். மாணவர்கள், என்னுடைய அருளின் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணத்தினால் என்றால் அவன் ஆசைப்பட்டதை தான். மாணவர்களே, நீங்கள் அதற்கு சாட்சியாக என்னுடைய தண்டனை மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணத்தினால் என்று சொன்னால் அந்த பயத்திலிருந்து அவனை விலக்கி விடுகிறது, அவனுடைய அந்த தண்டனையிலிருந்து அவனை
சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹ் தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு ஹதீஸ், எவ்வளவு ஒரு சுவை மிகுந்த ஒரு ஹதீஸ். சுபஹ் தொழுகையை தொழுகிறவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். வேற என்ன வேணும்? நம்முடைய விஷயத்துல அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்துல நம்ம கொண்டு வர போறோம். இதை விட வேற என்ன வேணும் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு? இதை விட்டுட்டு எங்க போறாரு அவரு? எதை தேட போறாரு? எது வேணும் அவருக்கு? வேற என்ன நன்மைகளை கண்டுட்டாரு? இந்த சிறப்பை விட்டுட்டு இந்த ஒரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தனக்கு கிடைக்கிறத உதவி தந்துட்டு எவ்வளவு சேர்க்க போறாரு? பணம் என்ன பதவி அடைய போறாரு? என்ன நிம்மதி அடைய போறாரு? அவர் வியாபாரத்தில் என்ன அப்படி ஒரு லாபத்தை பார்த்துட போறாரு? இந்த சிறப்பை விளக்கிட்டு, இந்த சிறப்பை உதவி தள்ளிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அவர் அடைய போவது என்ன? அவருக்கு கிடைக்க போறது என்ன? சிந்திக்க வேண்டாமா? அதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. நான் சல்ல சுபஹ ஃபீ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த சுபஹ் தொழுகை இந்த சமுதாயத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறது. ஒருவர் இருவர் அல்ல, இருவர் மூவர் அல்ல, சமூகத்தினுடைய பெரும் திரளான மக்கள் இந்த சுபஹ் தொழுகை விஷயத்திலே அசட்டையாக இருக்கிறார்கள், அலட்சியமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வெற்றிக்கான அடிப்படையை தொலைத்துவிட்டு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டுட்டு சமுதாயத்தை எப்படி உயர்த்துறது, எப்படி முன்னேற்றப்படுத்துறது, எப்படி அதற்கு காயை நகர்த்துறது, எப்படி நம்ம டேலண்டை யூஸ் பண்றது, அல்லாஹ்வுடைய கட்டளையை உதவி தெரிவித்து தன்னுடைய டேலண்ட் அதன் மீது நம்பிக்கையா? சில பேர் பார்த்தீங்கன்னா உலகமே மாறி போனாலும் சரி, மக்கள் எப்படி இருந்தாலும் சரி, தொலைக்காட்சிகளில என்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பினாலும் சரி, காலையில அதிகாலை தொழுகையை தொழாமல் இருக்க முடியாது. கண்டிப்பா தொழுகிறது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடையே இருந்து சுபஹ் தொழுகையை தொழக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய நீயத்து அவ்வளவு பலமா இருந்துச்சு, அதனால அவருக்கு அந்த வாக்கியம் கிடைக்குது. நீயத்து சோதாவா இருந்துச்சுன்னா கிடைக்காது. நீயத்து சோதாவா இருந்துச்சு, ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு, சட்டு இல்லாம இருந்துச்சுன்னா அந்த வாக்கியம் கிடைக்காது. சுபஹ் தொழுகையை தொழுதே தீருவேன் என்கிற உறுதிப்பாடு நம்முடைய மனதிலே போட்டி கட்ட வேண்டும். ஒரு காதலன் காதலிக்க சொல்றான், காலையில் 3 மணிக்கு எனக்கு போன் போடு, அல்ல நான் போன் பண்றேன், அல்லாரம் வச்சு எழுந்திரிச்சிடான். அல்லது காதலி சொல்றான், நான் 3 மணிக்கு உனக்கு போன் போடுறேன், மிஸ் பண்ணிட்டாங்க, பண்ணுவான் மிஸ் பண்ணுவான், பக்கத்திலே வச்சிருப்பான், அலாரம் வச்சு எந்திரிப்பான். ஏன்? மனசுல அதனுடைய முக்கியத்துவம் வருது, அதன் மீதான ஒரு நாட்டம் இருக்கு, ஆர்வம் இருக்கு, அதனால செயலா வெளிவருது. இது மீது நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை, முக்கியத்துவம் இல்லை, அதனால காலையில் மழுங்கி போய் மொட்டையா போயிடுது. எப்படி வரும்? செயலாக எப்படி வரும்? நம்முடைய எண்ணத்தை வச்சுதான் வரும். காலையில எந்திரிச்சு வா, 5 மணிக்கு 4 மணிக்கு அதிகாலை சொல்லி உனக்கு 1000 ரூபாய் தரேன், கியூ வருஷம் நிற்கும். அறிவு செய்யுங்க. ஜும்மாவில் பட்ரோட் மஹல்லாவை பொறுத்தளவில், பள்ளியை பொறுத்தளவில் யார் காலையில் சுபுக்கு வர்றாங்களோ தலா ஒரு நபருக்கு 1000 ரூபாய். காலையில் ஜும்மா தான். மற்ற பள்ளியெல்லாம் வாரத்தில் ஒரு ஜும்மா, பட்ரோட்டில் மட்டும் தினைக்கு ஜும்மா. ஏன்? அதிகாலை நேர டியூட்டி, இவ்வளவு சம்பளம் அதிகப்படியானது, சிரமம் தெரியாது அவருக்கு எந்திரிக்கிறது. நல்லா தூங்கிட்டு காலையில விரைவாக கண்விழிக்கிறதே கஷ்டமா இருக்குது. சேலரி, ஆதாயம், சகாயம் அதிகமா இவருக்கு கிடைச்சிச்சுன்னா ரப்பு முழுவதும் முடிச்சிருந்தா கூட அவருக்கு கஷ்டம் தெரியாது. இது என்ன அப்படி? அப்போ ஈமான் வலுவிழந்து போயிருக்கிறது, பலம் இல்லாமல் இருக்கிறது. அதை வைத்துத்தான் இறைவணக்கம் உறுப்புகளிலே வெளிப்படுவது.
ஒரு அஜர்த்து நம்ம பள்ளிக்கு கூட சில நாட்கள் தங்கிட்டு போயிருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல சிந்தனை உடையவர். இப்பயும் ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாரு, ஒரு கிராம பகுதியில் இருக்கிறார். இது நடந்த விஷயம். இதை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பல, நடந்ததை உங்களிடத்துல சொல்றேன். நடந்த விஷயம். அந்த கிராமத்து பள்ளியில ஒரு 10-15 குடும்பம் இருக்கும் மொழி இருக்கு, முஸ்லீம் குடும்பம். யாருமே சுபுக்கு வரல. இமாமும் ஒன்றை போட்டுட்டு சுபரும் மோதினான் மட்டுமே சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நாள் சுபுல மைக்க பிடிச்சு எல்லாரும் வாங்க, பள்ளிவாசலுக்குள்ள பாம்பு வந்துருச்சு மைக்கிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் வாரி சுருட்டிக்கிட்டு எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிக்கு. ஒவ்வொரு ஆளும் வரிசையா வருது. என்னங்க சாதாரணமா இங்க இருக்கக்கூடிய பாம்பை சொன்னோன்னு ஓடி வந்துட்டீங்களே, இதை விட படுபயங்கரமா இருக்குமே நரகத்துல இருக்கிற பாம்பு, முழுகாம தூங்கிட்டு இருக்கிறீங்களே. ஏதோ அவருடைய சிந்தனையில உதிச்சிருக்குது, அப்படி செஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்னங்கிறதுல நடந்த சம்பவம். இப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைத்துத்தான் அது விவாதத்துக்களாக, தியாகங்களாக, இதர பல வழிபாடுகளாக வெளிப்படும். அதனால தான் வலியுறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூஹ் தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் மனக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஹதீஸ், பல ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டது. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். ஒவ்வொரு நாளுமே பகலுக்கென்று இருக்கக்கூடிய மலக்குமார்கள், இரவுக்கென்று இருக்கக்கூடிய மலக்குமார்கள் வந்துட்டு போறாங்க, உங்களை சந்திச்சுட்டு போறாங்க. வர்றாங்க போறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். ஒவ்வொரு நாளும் பகல் வானவர்கள், இரவு வானவர்கள் வந்துட்டு போறாங்க. நீளமான ஹதீஸ். இதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான், அதுக்கு மாணவர்கள் எப்படி பதில் சொல்றாங்க, அதை மட்டும் நான் ஷார்ட்டா சொல்றேன். கைஃப தரக்கும் இபாதி, நீங்க வரும்பொழுது என்னுடைய அடியார்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்க, என்ன நிலையில கண்டுவிட்டு வந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப எப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், தரக்னாகும் சொல்லுவோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில நாங்கள் விட்டு வந்தோம். சுட்டு முடிச்சுட்டு காலையில போறாங்க. இரவு முடிஞ்சதுக்கு பிறகு பகலுடைய துவக்கத்தில் போகும்போது எல்லாம் சுபூஹ் தொழுது இருக்கிறாங்க. சுபூஹ் தொழுகக்கூடிய நிலையை அவர்கள் விட்டு வந்தோம். அப்புறம் பகலுக்குரிய மலக்குமார்கள் அவங்க சொல்லுவாங்க, நாங்க போகும்பொழுது அவங்க தொழுது கொடுத்தாங்க, அசர் தொழுது கொடுத்தாங்க. இப்படியாக அல்லாஹ்விடத்துல மாணவர்கள் பதில் சொல்லுவாங்க. தரக்னாகும் வஹும் யுஸல்லூன வ அதைனாகும் வஹும் யுஸல்லூன. தொழுதுட்டு இருந்த நிலையில நாங்கள் போனோம், தொழுதுட்டு இருந்த நிலையில நாங்கள் வந்தோம் அப்படின்னு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாம் அந்த சுபூஹ் தொழுகை தொழக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருந்து ஒரு கற்பனையாகவே வைத்துக் கொள்வோமே, மலக்குமார்கள் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நாங்கள் வந்தோம்னு சொன்னா அந்த பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டுமா? அப்படிப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே நாம் இடம்பெற வேண்டுமா? அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 வருஷமாவே வழக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தூங்கி இருக்கிற வந்தோம், தூங்கி இருக்கிற. இன்னொரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு சுபுடைய நேரத்துல கண் பிடிக்காம சூரியன் உதயமாகிற வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய செவியிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறார். நம்முடைய செவி ஷைத்தானால் சிறுநீர் கழிக்கப்படக்கூடிய இடமா இது. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10-15 வருஷமா சிறுநீர் கழிச்சுட்டே தான் என்ன ஆகும்? இதை விட ஒரு துர்பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? இதை விட துர்பாக்கியம் வேற என்ன? மலக்குமார்கள் பார்த்தா நம்மளை பத்தி தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்தோம், நாங்கள் வரும்பொழுது அவங்க தூங்கி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சைத்தான் ஒரு பக்கம் பார்த்தா சிறுநீர் கழிச்சுட்டு இருக்காங்க. இதை விட நம்மளுடைய வாழ்வை நாசப்படுத்தக்கூடிய துர்பாக்கியம் வேற எதுவாக இருக்க முடியும்? இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா சுபுஹ் தொழுகைன்னு ஒன்று இருக்குதுன்றதே தெரியாம இருக்கிறாங்க. அதிகாலை தொழுகை என்ற ஒரு சுபுகுடைய நேரம், சுபுகுடைய வக்து பள்ளியில இருக்குதுங்கிறது கூட தெரியாத முஸ்லிம்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு யூத பெண் அமைச்சர் கோல்டா மேயர் அப்படிங்கிற ஒரு யூத பெண் அமைச்சர், அவளிடத்துல ஒரு பேட்டி காணப்படுகிறது, நேர்காணல், ஒரு பத்திரிகையில வெளிவந்த செய்தி. அப்ப நிருபர் கேட்கிறாரு, எதிர்வரக்கூடிய காலங்களில் யூதர்கள் எல்லாம் முஸ்லீம்களால் கொல்லப்படுவார்கள் என்று
முஸ்லிம்களுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிம்கள் சொல்றாங்களே, முஸ்லிம்கள் நம்புறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலத்தினுடைய இறுதியில முஸ்லிம்களால் யூதர்கள் குத்து குத்தாக கொல்லப்படுவார்கள். நபிசுல்லாஹு சொல்லியிருக்காங்க. அது நிறைய ஒரு பெரிய சம்பவம் ஹதீஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு யூத பெண் அமைச்சர் நிருபர் கேட்கிறார், பத்திரிகை நிருபர். அதுக்கு அந்த யூத பெண் அமைச்சர் சொல்லுது, அந்த செய்தியை நான் நம்புறேன், அதன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, கடைசி காலத்தில் முஸ்லிம்கள் யூதர்கள் மீது போர் வருவார்கள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சிருச்சு. இந்த ஆளு குற்றப்பாடு இல்லை, மறுபடியும் இன்னொரு கேள்வியை போடலாம். அந்த நிலைமை எப்ப வரும், அந்த சூழ்நிலை எப்ப வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை கேட்பா பத்திரிகை நிருபர் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த யூத பெண் அமைச்சர் கோல்டா மேயர் அந்த பெண்ணு சொல்றாங்க, எப்போ முஸ்லிம்கள் ஜும்மாவுக்கு வருவதை போல அதிகாலை தொழுகைக்கு கூட்டம் கூட்டமாக வருவார்களோ, எப்ப வருவாங்களோ அப்ப இந்த நிலைமை ஏற்படலாம், அப்ப இந்த நிலை ஏற்படலாம். அந்த நிலை ஏற்படாத வரைக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு யூத பெண் அமைச்சர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்தினுடைய வழிபாடுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளியை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இறை வழிபாட்டில் எந்த அளவுக்கு கேப் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இடைவெளி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி மதி நுட்பத்தோடு விளங்கி வச்சிருக்கிறது பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் நாங்கள் அஞ்சுவோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ்வுத்தாலா அதிகாலை நேரத்தில் வச்சிருக்கிறார். அதை தொலைத்து விடுகிற காரணத்தினாலே தலா தனிநபராக இருந்து அந்த பாக்கியத்தை பெறாமல் விட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வியடைகிறார். சமூகத்தினுடைய பெரும் திரளாக இருந்து அப்படி ஒரு பாக்கியத்தை இழந்தால், அப்படி ஒரு சுபுகு தொழுகையை போட்டிவிட்டால் சமுதாய ரீதியான பாதிப்புகளை அடைவோம். இதுதானே நடந்துகிட்டு இருக்குது. கதையோ கற்பனையோ அல்லவே, ஹதீஸ்களை ஆராய்ந்து பார்க்கிற போது அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவிடத்துல நிறைய இறைஞ்சுகிறோம், துவா செய்கிறோம், யூதர்களால் நசுக்கப்படுகிறோமே, அடக்கி ஒடுக்கப்படுகிறோமே, அவர்களால் அவதூறு சுமத்தப்படுகிறோமே, நம்முடைய இறைஞ்சுதல்களுக்கு இரக்கம் காட்டப்படவில்லை. அவர்களால் நாம் பல வகையில பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம், இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த இறைஞ்சுதல்களின் மீது அல்லாஹ்வுடைய இரக்கம் காட்டப்படவில்லையே ஏன் என்று ஒரு நாள் நாம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம நிராகரிக்கிறோம், அதனால் அல்லாஹ் நம்முடைய விண்ணப்பங்களை நிராகரிக்கிறான். அவனுடைய கட்டளைகளை நம்ம நிராகரிக்கிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை அல்லாஹ் நிராகரிக்கிறார். செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக அதற்குரிய முறையிலே செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் இறங்கினால் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதை நம்ம செய்யலையே. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல குழந்தை பாக்கியம் கேட்கணும். திருமணமே முடிக்காம எனக்கு குழந்தைய கொடுன்னா சமுதாய ரீதியாக உலகளாவிய ரீதியாக ஒரு கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, வெற்றி கொடியை நட்டணும்னு சொன்னா அதற்கு என்ன வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அதை வாழ்க்கையிலே அரவணைத்துக் கொண்டு அதன்படி பிரார்த்தனை அமைச்சுக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன், சுபுவும் கூட தொழுக மாட்டேன், எனக்கு வெற்றியை கொடுக்கும். யூதர்களை நாசப்படுது, எதிரிகளை அடக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த சிந்தனை நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை எல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கிறான் என்ற ஐயப்பாடுகள் எல்லாம் ஏற்படுகிற பொழுது இது போன்ற நம்முடைய பலகீனங்கள் தான் நம்முடைய பரிதவிப்புக்கு காரணமாக இருக்கிறது. வழிபாட்டின் மீதும் ஹதீஸ்களுக்கு தரக்கூடிய மரியாதை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய பலகீனம் இப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு அடுக்கடுக்காக ஏற்படுத்திக் கொண்டது. காலையில 7 மணிலிருந்து 10-11 மணி வரைக்கும் ஒரே டிராபிக், போக்குவரத்து நெரிசல், சாலையில நடக்க கூட இடம் இல்லை. இவங்கெல்லாம் அதிகாலையில் எங்கே போனாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கணிசமான முஸ்லிம்களாக கூட இருக்கலாம் அந்த போக்குவரத்து நெரிசல் கூட்டத்தில். இவங்கெல்லாம் அதிகாலையில் எங்கே போனாங்க. குஃபார்களை பொறுத்தளவுல பொருளை தேடி ஓடுகிறார்கள், அவர்களுக்கு அது பொருந்தி போகிறது. ஏன் அருளை தேடி ஓடி வரவில்லை முஸ்லிம்கள்? அதிகாலையில் அருள் வழங்கப்படுவதாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, ரிஸ்க் பட்டோடா செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்களே, அன்றைய நாளினுடைய வாழ்வாதார
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அருளின் மீது நம்பிக்கை கொண்டு ஏன் முஸ்லிம்கள் ஓடி வரவில்லை? இங்கே டிராபிக் ஆகணும், அந்த நெரிசல் இங்கே வரணும். இவங்களாம் எங்கே போனாங்க? அதிகாலையில் சுபுடைய நேரத்தில் 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளிலே கணிசமாக பார்க்கலாம். அதிகாலையில் இவங்களாம் எங்கே போனாங்க? அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய அருளின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விட்டதா? பலகீனமாகி விட்டதா? குஃபார்கள் ஓடுவாங்க, அவர்களுக்கு அதன் மீது நம்பிக்கை, தன்னுடைய படிப்பின் மீது நம்பிக்கை, தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை, தன்னுடைய முயற்சியின் மீது மட்டும் நம்பிக்கை, உழைப்பின் மீது மட்டும் நம்பிக்கை. அவங்க ஓடுவாங்க. நம்ம முதல்ல ஓடி வர வேண்டியது இந்த இடம் தான். இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மனிதன் பரபரப்பாக ஓடுகிறான் என்று சொன்னால் அவன் மரணத்தை நோக்கி ஓடுகிறானா, இரணத்தை நோக்கி ஓடுகிறானா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? காலையில எந்திரிச்ச உடனே பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு, ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு, வேகமா சாப்பிட்டுக்கிட்டு, கண்ணாடியை பார்த்துட்டு, தலையெல்லாம் சீவி போட அடிச்சு பைக் எடுத்துக்கிட்டு ஓடுறாரு இங்க மரணத்தை நோக்கி. 1 கிலோமீட்டர் கூட தாண்டல, துக்க செய்தி வருது. அப்ப நீ இரணத்தை நோக்கி இவ்வளவு வேகமா அவசர அவசரமா போனீங்க? நீ நினைச்சுக்கிறது இரணத்தை நோக்கி நான் போறேன், நான் விதியில மரணத்தை நோக்கி என்றல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாப்பது எது? மன் சல்ல சுபஹி பஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹ் தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள் வந்து விடுகிறார். இந்த பாதுகாப்பு வேணாமா? 20-30 கார் வரிசையா வருது, பிஎம்முக்கு பிறகு சிஎம்முக்கு பிறகு, அதிலேயே அசம்பாவிதம் நடந்து போயிடுது, உயிரிழப்பு ஏற்பட்டு போயிடுது. உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்வால் மட்டும்தான் தர முடியும். அந்த அல்லாஹ் வாக்களிக்கிறார், நீங்கள் அதிகாலை தொழுகை நிறைவேற்றுகிற உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். இந்த பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்க முடியுமா என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டவர்கள். அதிகாலை தொழுகையில அரை வருஷம் தான் இருக்குது. அமெரிக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளது. பள்ளியினுடைய தொழுகையில பாதி வருஷம் தான் இருக்குது. பலஸ்தீன் பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது எப்படி? அந்த மாதிரியான ஒரு எண்ணம், அதற்கு என்ன முஸ்லிம்கள் செய்யணும்? பெருங்கொண்ட அளவில் நம்மிடத்துல பலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, பணபலம் இல்லை. சரி, இருக்கிற பலத்தை உபயோகித்தோமா, பிரயோகித்தோமா? இதை விட வேற பெரிய பலம் வேற என்ன வேணும்? தொழுகையில் இருக்கக்கூடிய பலத்தை விட வேற என்ன பலம் வேணும்? சகாபாக்கிட்ட வேற என்ன பலம் இருந்துச்சு? தொழுகையை தவிர, தக்குவாவை தவிர. வெற்றி கொள்ளவில்லையா? வல்லரசுகள் பணியவில்லையா? சரியவில்லையா? உலகத்தை ஆளவில்லையா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டது. இன்னொரு விஷயத்தை வழங்கிக்கிறோம். அதிகாலை நேரத்தில் சிறப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதிகமான சமூகங்கள் அழிக்கப்பட்டது அதிகாலையில தான். அதிகாலையை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பெரும் பெரும் மாற்றங்களை உலக அளவிலே அல்லாஹ் ஏற்படுத்துவது இந்த அதிகாலை நேரத்தில் தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 46 அத்தியாயம் 25வது வசனம், துதம்மிர் குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும். அனைத்து பொருள்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் அவர்களுடைய வீடுகளை தவிர அதிகாலையிலே வேற எந்த ஒன்றும் மிஞ்சவில்லை என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். அதிகாலை சுபுகுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயம் 91வது வசனத்தில் சொல்கிறான். அவர்களை ஒரு பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அவர்களுடைய வீடுகளிலே முகம் குப்பர விழுந்தவர்களாக, அதாவது உயிரற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது அல்லாஹ் சொல்றான் இன்னும் அதிகாலை நேரத்தில் தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது அதிகாலை நேரத்தில் தான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமும் அதிகாலை நேரத்தில். அதை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்னும் சுபுஹ். அவர்களுக்கு கடுமையாக வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபுகுடைய நேரம். அலைசு சுபுஹ பிகரீப். சுபுகுடைய நேரம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்? அல்லாஹ் கேட்கிறான். ரொம்ப தூரத்திலே இருக்கு சுபு வர்றதுக்கு. தூங்கி எந்திரிச்சா சுபு. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபுகுடைய நேரம். அல்லாஹ் சொல்றான் 16வது அத்தியாயம் 56வது வசனம். அஃபபி அதாபினா யஸ்தஅஜிலூன். மக்கா வாசிகளை மிரட்டி அல்லாஹ் பேசினான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல. என்ன?
அப்பபி அதாபினா யஸ்தஅஜிலூன், நம்முடைய வேதனை வரணுங்கிறதுல ரொம்ப விரைவா இருக்கிறாங்களா, அவசரப்படுறாங்களா? வரும் வரும். அல்லாஹ் சொல்றான் யஸ்தஅஜிலூன், வேகப்படுகிறார்களா, விரைவு கொள்கிறார்களா நம்முடைய வேதனை வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றான் ஃபத்தாஹ ஸபாஹல் முந்தரி. அப்படி அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டால் அந்த காலை மிகவும் கெட்டது அவர்களுக்கு என்று அல்லாஹ் 36 அத்தியாயம் 126 வசனத்தில் அதிகாலை நேரங்களில் பெரிய பெரிய தடாலடி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. உலகமே புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால முடியும், அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். நம்ம இடத்துல போதிய இபாதத்து இல்லாவிட்டாலும் கூட, தக்குவா இல்லாவிட்டாலும் கூட ஹமாஸுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். வெற்றிதான். அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக உலகம் கூறுகிறது. ஈரானுடைய அதிபரே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் போராளிகள். ஆனால் வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் இபாதத்து இல்லை. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கருணை மேலும் இருக்கிறது. பண்டைய காலத்திலே அல்லாஹ் தஆலா அழிவுக்காக வேண்டிய நேரங்களை தேர்வு செஞ்சது அதிகாலை நேரம் தான். இது பண்டைய காலத்து பாணி மட்டும் இல்லை, தற்போதைய காலத்து பாணினே அல்லாஹ் தஆலா அதிகாலை நேரத்தை தான் சூஸ் பண்றான். அதிகாலை நேரத்தை தான் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறான். 2004 சுனாமி ஏற்பட்டது அதிகாலை நேரத்தில் தான். துருக்கியில பெரிய பூகம்பம் ஏற்பட்டது, ஈரான்ல பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிகாலை நேரத்தில் தான். 2009 ஆப்பிரிக்காவில் ஹெய்தி என்கிற இடத்துல 3 லட்சம் பேரை காது கொண்டது பூகம்பம். ஏற்பட்ட பூகம்பத்தில் 3 லட்சம் பேர் காது அதிகாலை நேரத்தில் தான் ஏற்பட்டுச்சு. தனி மனிதனுக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் திடீர் மரணம் வரும் பார்த்தீங்களா, மாரடைப்பு. மருத்துவ குறிப்பு கூறுகிறது அந்த மாரடைப்பு ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வருது என்பதாக மருத்துவ குறிப்பு கூறுகிறது. பெரும்பாலும் மாரடைப்பு, திடீர் மரணம் அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கிறார். இந்த நேரத்தினால அதிகமாக ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அதனால அல்லாஹ் தஆலா பண்டைய காலத்து பாணியோட மட்டும் அதை நிறுத்திடாம தற்காலத்திலேயே அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த அதிகாலை நேரத்தை சூஸ் பண்றது, இது போன்ற விஷயங்களுக்கு இதை நாம் தண்டனையாக கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம். இப்போ தெரியுதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ நிம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அதனுடைய பொருள் என்ன என்பது இப்ப நமக்கு வழங்குது. உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அதனுடைய பொருளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன செய்ய வேண்டியதை செய்யணும்? முதலாவது படுக்கும் போது காலையில எந்திரிச்சா பார்த்துக்கலாம் சுபு அப்படிங்கிறது இல்லாம சுபுவுக்கு எந்திரிப்பேன், சுபுக்கு தொழுவேன். ஏன் அந்த உறுதியான எண்ணெய் வைக்கிறதுல கூட நம்ம லாஸ் ஆயிடுவோமா? ஏதாவது நஷ்டமாயிடுவோமா? வைக்கிறது எண்ணத்தை உறுதியா வச்சுட்டு போறது. காலையில சுபு தொழுக எந்திரிக்கிறேன், சுபு தொழுகிறேன், இது கூட நமக்கு ஏதாவது ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்குமா? முதல்ல படுக்க போறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு சுபு தொழுவேன் அப்படின்னு ஒரு உறுதியான எண்ணப்பாடு நியத்து வைக்கிறது. எழுவேன் அப்படின்னு, தொழுவேன் அப்படின்னு. 2வது, படுக்கிறதுக்கு முன்னாடி துவா செய்யணும். இந்த துவாவை எழுதலாம் கேட்டுக்கலாம். குறிப்பாக காலையில் எந்திரிச்சு சுபு தொழுவணும் அப்படின்னு கேட்குறது. துவா செஞ்சுட்டு அவர் படுக்கக்கூடிய ஒரு பழக்கம். 3வது, நம்ம சுபு தொழுதாத்தான் நம்முடைய பிள்ளைகள் சுபு தொழுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும், சிந்தனையில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 4வது, சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுவதுதான் நபி வழி என்பதை விளங்க வேண்டும். சுன்னத்தை அதுதான். சீக்கிரமா தூங்கணும். வீணான காரியங்களில், வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் தேவையான விஷயங்களில் ஈடுபடலாம், தேவையில்லாத வீணான விஷயங்களில் ஈடுபடாமல் சீக்கிரமா தூங்கிடணும், சீக்கிரமா எந்திரிக்கணும். இதுதான் நபி வழியாக இருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. அதை வழங்கி வச்சுக்கணும். 5வது, தீய முஸ்லிம்களுக்கு நாம் முன் உதாரணமாக ஆகிவிடக்கூடாது. அதற்காக வேண்டியாலும் நாங்கள் அலையச்சு சொல்லுவேன் அப்படிங்கிறத ஒரு நியமிச்சுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கெட்ட நேரம் என்பதே கிடையாது ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில். அப்படி கெட்ட நேரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்னைக்கு அவன் சுபு தொழுகையோ அந்த நாள் கெட்ட நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரியான மக்களுக்கு நாம் முன் உதாரணமாகிடக்கூடாத என்கிற ஒரு விஷயத்தை சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒளி செய்ததற்கு பிறகு தூங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ஒளி செஞ்சுக்கிறது. தம்பதிகளாக இருக்கும் பட்சத்திலே கணவன் மனைவியை இருக்கும்போது மனைவி
கணவனை எழுப்பு, காலையில் தொழுகிறார், அதில் ஆர்வம் காட்டிக்கொள்ள வேண்டும். இது உன்னை நாள் எழுப்பு, நீ என்ன எழுப்பு. இதில் அல்லாவுடைய பறக்கத்தை இறங்குது, அந்த வீட்டில் அல்லாவுடைய ரஹமத்தை இறங்குது. அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இதையெல்லாம் நம்ம சொல்றது ஒரு பரலான விஷயத்தை சொல்லி இருக்கிறோம். அதுதான் ரொம்ப வேதனை. சகஜத்தை பற்றியோ உபரியான நபில் தொழுகையை பற்றியோ சொல்லலை. பருது மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு இபாதத்து இது. அப்படிப்பட்ட விஷயத்துல பலகீனப்பட்டு போய் கிடக்கிறோம். இவ்வளவு வலியுறுத்தி செல்ல வேண்டியிருக்கிறதே என்கிற ஒரு வேதனை இரட்டிப்பான ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. விசல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ்ல பார்க்கிறோம், சூரியன் உதயமாகிற வரைக்கும் யார் தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த வீட்டிலே வறுமை ஏற்படும் என்பதாக சொன்னார். காலை தூக்கம் கவலையின் தொடக்கம், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சூரியன் உதயமாகிற வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அதை விட என்ன தர்த்தனியம். தர்த்தனியம்னா வறுமைக்கு சொல்லுவாங்க. வறுமைனா காசு இல்லாமல் இருக்கிறது வறுமை இல்லை. காசு இல்லாமல் இருக்கிறதா வறுமை இல்லையே, காசு இருக்க அந்த வறுமை சொல்லப்படும். தர்த்தனியம்னா எல்லா பலாயும் வந்துடாங்க. அதை போய் விவரிச்சு சொல்லணும். விசுவலாசர்கள் சொல்லதை நம்ம சொல்லுவோம். வறுமை அகலாது. சூரியன் உதயமாகிற வரைக்கும் தூங்கிட்டு தர்த்தனி எப்படி என்பதாக விசுவலாசனுடைய ஹதீஸ்களை நான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் காலை நேரத்தினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க விசுவலாசன். சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்கிறது, பரக்கத்தான ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அபிவிருத்தி செய்யப்படுகிறது. யார சூழல்லாம் எந்த நேரம்? அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் உள்ள நேரம் என்று அதனுடைய நேரத்தினுடைய ஆரம்ப இறுதி அளவுகளையும் சேர்த்து சொன்னாங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் அதிகாலம் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல சுபுவுக்கு எந்திரிக்க விடாம ஷைத்தான் என்ன பண்றான், 3 முடிச்சுகளை போடுறான். கடலில் உட்காந்து 3 முடிச்சு, ஒவ்வொரு முடிச்சிலையும் ஊதுறான். என்ன ஊதுறான்? இன்னும் நேரம் இருக்கு, நல்லா தூங்கு. இன்னும் நேரம் இருக்கு, நல்லா தூங்கு. இப்படியே ஊதுறான். ஒரு பார்ப்பாங்க, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு. கடைசியில சுபு தொழுக கல்தான். அதை அல்லாம அவனை வெற்றி கொள்ளணும், அவனுடைய சதியை முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா அபிசுல்லாசன் அவர்கள் அருமையான ஒரு வழிமுறையை சொல்லி தர்றாங்க. நீங்க எந்திரிச்ச உடனே திக்ரு செய்யணும். திக்ரு செஞ்ச உடனே முதல் முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. 3 முடிச்சு போட்டாங்க இல்லையா, அந்த 3 முடிச்சுல முதல் முடிச்சு க்ளோஸ். எந்திரிச்ச உடனே திக்ரு செய்யுங்க. ஏன் காலைக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதையாவது செய்யறது. அல்லாஹ் அப்படிங்கிற அஸ்பாகனா அப்படிங்காம செய்யணும் அப்படிங்கிற நிறைய. அடுத்து எந்திரிச்சு போய் ஒழிச்சிங்க. எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் படுக்கலாமா, இன்னும் எவ்வளவு நேரம்? ஏன் திக்ரு செஞ்சாக்க அடுத்து போய் ஒழிச்சிங்க. 2வது முடிச்சு க்ளோஸ். அடுத்து தொழுக வந்துடுங்க. 3 முடிச்சு முடிஞ்சு போச்சு. இப்படியாக நீங்கள் சுபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அன்றைய நாள் சிறந்த நாள், மனம் மகிழ்வடைந்த நாள், வரக்கத் பொருந்திய நாள், வருமானத்திலே அபிவிருத்தி தரக்கூடிய நாள், இறைவனுடைய அருளை பெற்ற நாள், அன்றைய நாளுடைய பாதுகாப்புக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்படி நம்ம வாழணுமா ஒவ்வொரு நாளும்? இல்லைன்னா காலையில எந்திரிச்சு இறைவனை சிந்தனை கொள்ளாம, இறைவனுடைய நினைவு கொள்ளாம, எனக்கு என்னன்னு எப்ப வேண்டாலும் எந்திரிச்சுட்டு போனா அன்றைய நாள் அது உண்மையிலேயே வெளிப்படையில எது வந்தாலும் அவருக்கு தெரியட்டும். ஆனால் அது ஒரு துக்ககரமான தோல்வியான ஒரு நாள். சில பேர் போய் சினிமா பார்த்துட்டு வருவான், தேட்டருக்கு போகும்போது அப்படி இப்படி போவான். வெளியில வரும்போது தேயறஞ்ச மாதிரி வருவான். முகத்துல இருந்த தெளிவே போயிடும். ஒரு முசிபத்து பிடிச்ச மாதிரியே வருவான். ஏன் போனது சைத்தானுடைய வீட்டுக்குள்ள, வெளியே வரும்போது எப்படி வருவான்? ஆகையினால நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவுதான் உழைப்பு செஞ்சாலும் முயற்சி செஞ்சாலும் ஆரம்ப நேரத்துல அல்லாவுடைய வாழ்க்கை பெறாம போனோம்னா, அல்லாவுடைய அருளை பெறாம போனோம்னா அது காரியங்கள் அவ்வளவா கட்டிட்டாரு. அதனால சுபு தொழுகையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடாத, விட்டுவிடாத, அலட்சியமாக கருதாத நல்ல உள்ளங்களை பெற்ற மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். நாம் வாழ்க்கையினுடைய இறுதி நாளை பெறுவோமே, மரணம் அடையக்கூடிய நாள், வாழ்க்கையினுடைய இறுதி நாள், உயிர் உடலை விட்டு பிரியக்கூடிய நாள், உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நாள். அந்த நாளில் சுபுகு தொழுத மக்களாக, சுபுகு தொழுகையை துளப்பெற்ற மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு நல்ல கிருபை செய்வானாக. வாக்குதா